வெல்கம் டு ஹென்னா குயின் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கிளாஸோடைய செகண்ட் டேவை தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பேசிக் எலமெண்ட்ஸோடைய பாதி பாட்டை வந்து பார்த்தோம். இன்றைக்கி மிச்சம் இருக்கிற பாட்டை பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி எப்படிலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். சரி, இன்றைக்கி பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம டேரெக்டாக என்ன செய்யக்கூடாது, டிசைன்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. கையிலையாக இருக்கட்டும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்பயுமே என்ன செய்யணும், ஒரு வேஸ்ட்டு துணி கையில் நம்ம வச்சுக்கணும். அதில் நல்லா நம்மளுடைய அந்த கோனில் இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பார்க்கலாம். நேற்று லைன்ஸு, ஹம்ஸு, ஸ்பைரல் அதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம லீவ்ஸ் பார்க்கலாம். லீவ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரோக்லேயே அப்படியே வந்து ட்ரை பண்ண பாருங்கள். அப்படியே கையை எடுக்காமல் இந்த மாதிரி இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சரிங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நம்மளுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கையை எடுக்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா லீவ்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் யூஸ் பண்ணதை வச்சு தான் இப்போ அந்த ஃப்ளவரே நம்ம போட போகிறோம். அதாவது ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இப்படி கொசுபத்தி சுருள் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்பைரல், சரிங்களா? இப்போது இந்த ஸ்பைரலில் எப்படி நம்ம ஃப்ளவர் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பைரல் போட்டேன். இப்போது நம்ம போடுற அந்த பெட்டல்ஸ் வந்து நீட்டாக ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 4 சைட்லேயும் ஒரு சின்னதாக மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க்கை சுற்றி குட்டி குட்டியாக ஹம்ஸ், அதாவது நேற்று சொல்லி கொடுத்தனால லைன் போட்டு குட்டி குட்டியாக எண்ணெய் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஹம்ஸ். அந்த ஹம்ஸை தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வேணாலும் கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஈவனாகவும் இருக்கும், அதாவது ஒரே மாதிரியே இருக்கும். நான் இப்போ மார்க் பண்ணதில் ஒவ்வொன்றிலையும் நான் 3 ஹம்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ஹம்ஸ் வந்து குட்டியாகவும் போடலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு நார்மலாக பேசிக்கான ஒரு பெட்டல் தான் பார்க்க போகிறோம். இங்கே இருந்து நடுவில் வந்து ஒரு இதை விட்டுட்டு நான் இப்படி போடுறேன். நீங்கள் அப்படி போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் ஓகே. இந்த மாதிரி அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து போடலாம். மறுபடியும் நான் அந்த சைடில் போடுறேன். இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து ஹம்ஸ் போடணும். போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஹம்ஸையே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த இடத்துலையே வந்து என்ன செய்யக்கூடாது, அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல வந்து கெட்டியாக ஃபார்ம் ஆயிருக்கும், சரிங்களா? அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த இடத்துல போடும்போது நீட்டாக வராமல் அந்த இடத்துல மட்டும் டார்க்காக தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வச்சிருக்கிற வேஸ்ட்டு துணினால நல்லா அதை அழுத்தி எடுத்துடணும், சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தெரியுதா இந்த இதில் எவ்வளோ டார்க்காக வந்திருக்குன்னு? நம்ம போடுறது லேசாக, ஆனால் வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் இங்கே வந்துச்சுன்னா அந்த டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் இப்போது இந்த ஃப்ளவர்லையே இன்னொரு லைன் இந்த மாதிரி போடலாம். அதாவது நம்ம திக் லைன் போடுறதுக்கு என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு தின்னாக 2 லைன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே திக் லைன் மாதிரி போடுறதுக்கு 2 லேயராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திக் லைன் போடுறதுனால இந்த மாதிரி உள்ளே மட்டும் இப்படி டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா டார்க்காக தெரியும், ஃப்ளவரும் தனியாக நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ வந்து பார்க்க போகிறோம். மேங்கோ டிசைன்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது மேங்கோ டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டுட்டு இதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி மேலே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதை அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் மாதிரி வச்சிடணும். ஓகேவா? ஈஸி தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சி மாதிரி போட்டுக்கோங்க.
நல்ல ஒரு பெரிய சி மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இதை என்ன செய்யணும்னா அப்படியே கொண்டு போய் இப்படி உள்ளே கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல். ஓகேவா, இந்த மாதிரி தான். அப்புறம் தலைகீழாக இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி போடணும். நம்ம சிஐயை இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி, அவ்வளோதான். இதுலேயே நார்மலாக நம்ம இப்போ ப்ரைடலுக்காக இருக்கட்டும், அரபிக் டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த மாங்காய் பெஞ்செல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு லைட்டாக அதை இப்படி எடுத்துகிட்டு போங்க. நம்ம டியர் ட்ராப்ஸ் போட்டுப்போம் இல்லையா, அதே மாதிரியே லைட்டாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு லைட்டாக போக போக அப்படியே லைட்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி. ஓகேவா, இப்படி போட்டோம்னாலும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இந்த இதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம டிசைன்ஸ், அதாவது பேசிக் பிரைடலோடைய ஃபில்லர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது பேசிக் பிரைடலோடைய ஃபில்லர்ஸ்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பிரைடலோடைய ஃபில்லர் அப்படின்னா நம்ம போடுற டிசைன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த மாங்காய் பெஞ்சா இருக்கட்டும், இல்லை நம்ம இப்படி போட்டு ஒரு கட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ளே போடுற இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ்க்கு பேர் தான் ஃபில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு பாக்ஸ் மாதிரி போடலாம். நேற்று நம்ம போட்டு காமிச்சேன், அதே மாதிரியே நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக போட்டு ஒரு டாட், இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. நான் போகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த மாதிரி ரவுண்டு போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு புள்ளி. ஓகேவா, நேற்று போட்டது தான். ஒரு ரவுண்டு போட்டு அதில் வந்து நம்ம டாட் வந்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பிகினர்ஸ்க்காக ஈஸியான டிசைன்ஸாக தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால் நிறையா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வரும். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைரலுக்குள்ளே குட்டி குட்டியாக ஹம்ஸ், நம்ம நேற்று போட்ட டிசைன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் எதுவுமே நம்ம போடலை. அதனால் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது நம்ம போடுற ப்ரைடலுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், நிறைய டிசைன்ஸ் நம்மளுக்கே வந்து தோணும். அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் ஒரு டாபிக் விட்டுட்டோம். என்ன அப்படின்னா வைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம போட்ட அந்த டியர் ட்ராப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரியே டியர் ட்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி லைட்டாக இழுத்து விடுறது டியர் ட்ராப்ஸ். சரிங்களா, இது வந்து எப்படின்னா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு இழுத்து விடணும். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓகேவா, ஈஸி தான். வின்ஸு ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. சரிங்களா, இந்த மாதிரி லைட்டாக இப்படி கோடு போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். பேசிக் எலமெண்ட்ஸில் இந்த டாபிக் மட்டும் தான் இருக்குது. இந்த டாபிக் மட்டும் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மெஹந்தி போட்டு பழகிடலாம். அதுக்கப்புறம் பேசிக் பிரைடலோடைய ஃபில்லர்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் 2 டிசைன் தான் நான் காமிச்சிருக்கிறேன். நாளைக்கு வந்து லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, மேங்கோ, வைன்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி வந்து இந்த ஃபில்லர்ஸ் பண்ணலாம், அதாவது ப்ரைடலுக்கு உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.